ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 6 மந்த்ஸ் அண்ட் அபோவ் பேபீஸ்க்கு செர்லாக் பவுடர் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதில் மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக மக்கானாவை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மக்கானாவை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ரெட் ரைஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே அரிசியாக ஆட் பண்ணாமல் அதை அவல் ஃபார்மில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட பொட்டுக்கடலை, ஓட்ஸ், பாதாம், கேஷ்யூ நட் இது எல்லாத்தையும் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காடமம் சீட்ஸும் ஓமமும் டைஜஷனுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுனால ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ட்ரை டேட்ஸை நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு அதை இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பவுடர் மெயின்லி வந்து பேபிஸோட க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம பவுடர் எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நெய் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க.